மாமி ரிலாக்ஸ். எங்க ஆத்துக்காரர் இல்லாததை எதுவும் சொல்லல. உண்மையை தான் நான் சொல்றோம். அதுக்கு இப்படி அழுத்துக்கிறீங்கோ? ஊர் உலகத்துல இல்லாதத அவ செய்யல. இப்ப என்ன நடந்து போச்சு? காதலிக்கிறது தப்பா? ரெண்டு பேரும் ஒரே இனம். அப்புறம் என்ன? மேலே ஆக வேண்டியதை பாப்போமே. பையன் ட்ரைனிங் போறதுக்குள்ள சிம்பிளா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை வேணா அடுத்த 15 நாள்ல முடிச்சிடலாம். கொஞ்ச நாள் அவன் ட்ரைனிங் முடிச்சு கலெக்டரா இருக்கட்டும். அப்புறம் வேணா 2 வருஷம் கழிச்சு எங்க பொண்ணுக்கு நாங்க ஏதாவது தனியா பிசினஸ் வச்சு கொடுக்குறோம். எங்க ஆத்துக்கு பக்கத்திலேயே அவளுக்கு தனியா வீடு கட்டி வச்சிருக்கோம். இந்த கலெக்டர் உத்தியோகம் எல்லாம் பேருக்கு தான். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். நம்ம வாழ்க்கை அதெல்லாம் சரிப்படாது. பேசாம என் பொண்ணு தானே ஒரு ஃபைனான்சியஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே ஜாயிண்டா செய்யலாமே. நீங்க என்ன சொல்ல வரேன்? மொத்தத்துல வீட்டோட மாப்பிள்ளையா உங்க ஆத்து பக்கத்துல என் பையன் இருக்கணும். அதானே என ராமமூர்த்தி கேட்க, தன் குடும்பத்தினரின் பேச்சால் ஒரு பக்கம் ஆனந்த் அவமானத்தில் முகம் சுருக்க, சுதாரித்தவன், அம்மா என்ன இது? நாம எதுக்கு வந்தோம்? தன்னை இப்படி பேசுறீங்க? ஆனந்த் நடுவில் போக, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் என்னை பேச விடுறீங்களா என வசந்த் சத்தமாக சொல்ல, அனைவரும் சட்டென வாயை மூடிக்கொண்டு வசந்தை பார்க்க, என்ன எல்லாரும் மன்னிக்கணும். நானும் கவிதாவும் காதலிச்சது நிஜம்தான். அதாவது காதலிப்பதாக நினைச்சது நிஜம்னு சொல்ல வரேன். என்னை பொறுத்தவரை நான் முதல்ல அவளை நிஜமாதான் காதலிச்சேன். ஆனா கவிதா, நான் இப்படி சொல்றதுக்கு நீங்க மன்னிக்கணும். கவிதா என்ன காதலிக்கவே இல்லை. அவளுக்கு வேண்டியதே அவ சொல்றதை கேட்கிற ஒரு அடிமை. அவளுக்கு என்ன பார்த்தால் என்ன தோணுதோ தெரியல. இத்தனை நாளா நானும் அவள் மாறுவாள், உலகத்தை புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். எப்பவும் என்னை அவமானப்படுத்திண்டு என்னவோ நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு என்ன நினைச்சா. கல்யாணங்கிறது வெறும் காமத்துக்காக செய்துக்கிறது மாத்திரம் இல்ல. வாழ்க்கையில் பரஸ்பரம் நம்பிக்கை, நன்னா புரிஞ்சுக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றது, அவர் சுகத்துல பங்கு எடுத்துக்கிறது, இது எல்லாம் கலந்து இருக்கும். அதை தான் நான் அவகிட்ட எதிர்பார்த்தேன். நான் முதல்ல காதலித்ததே தப்புதான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதலிங்கிறது எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா எல்லா காதலும் வெற்றி அடையுமான்னு சொல்ல முடியாது. அது அவ விதி. எனக்குள்ளேயும் காதல் மலர்ந்தது. ஆனா அது தப்பான ஒருத்திக்கிட்ட வந்தது என்னோட துரதிர்ஷ்டம். கவிதா இத்தனை நாளா காதலிச்சால எனக்கு தெரியல. மேபி அவளுக்கு ஒரு அட்ராக்ஷனு கூட அது இருக்கலாம். நான் கஷ்டப்பட்ட போது கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கையே அவ வைக்கல. என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கினாலும் பரவாயில்ல, என்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. என் ஒரு சக மனுஷன்னு கூட அவளுக்கு தோணல. என்னமோ நான் ஒரு வேஸ்ட் என்றே நினைத்து பேசுவாள். கொஞ்ச நாளா அவ ஆத்துலயும் நான் வேலைக்கு போனேன். அவ அம்மா வேலைக்காரனை விட கேவலமா என்னை விரட்டுவா. உண்மையிலேயே அவளுக்கு என் மேல காதல் இருந்தால் அதை பார்த்து அவள் உள்ளம் பதறாதா? இவனெல்லாம் ஒரு மனுஷனா என்று கண்டு கொள்ளாமல் 2 மாசமா இருந்தா. ஆனந்த் சாரும் மாமாவும் எவ்வளவோ எனக்கு உதவி இருக்கா. என் மேல அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. 2 நாளைக்கு முன்னால கூட டாக்டர் விஜய் கூட சம்பந்தம் அவளுக்கு வந்தபோது கூட வாயை திறக்காமல் 2 நாள் கழிச்சு பதில சொல்றேன்னு அவகிட்ட சொன்னா. எதுக்கு? ஒருவேளை நான் செலக்ட் ஆயிட்டா என்ன கன்சிடர் பண்றது, இல்லைன்னா அந்த டாக்டரை கரெக்ட் பண்றது. அதுதான் அவளோட நோக்கம். அவளுக்கு வேண்டியதே என்னோட காதல் இல்லை, கலெக்டர் பொண்டாட்டின்னு சொல்லிக்க ஒரு பெருமை. ஜம்பமா சொல்லிக்கணும். கொஞ்ச நாள் அது அழுத்தவுடன் அந்த வேலையை விட்டுட்டு நான் வீட்டோட அவன் ஆத்த மாப்பிள்ளையா இருக்கணும். அவளுக்கு கூச்சா தூக்கணும். சாரி, என்னை எல்லோரும் மன்னிக்கணும். எனக்கு இதுல இஷ்டம் இல்லை. நான் கடைசி வரை என் அப்பா அம்மாவோட இருந்து என் சுயமரியாதையை காப்பாற்றி கொண்டு அவ பார்க்குற பெண்ணை கல்யாணம் செய்துட்டு இருக்கத்தான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் ஏத்த மாப்பிள்ளை இல்லை. கவிதா, நீயும் என்னை மன்னிச்சுக்கோ. உனக்கு ஏற்ற மாதிரி உன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பாரு. அதான் உனக்கும் நல்லது. இந்த பீச்சில் 10 ரூபாய் சுண்டல் வாங்கி தர வசந்த் வேண்டாம் என்று வசந்த் சொல்லி முடித்தான். ஏன்? அதோ
உங்களை வெச்ச கண்ணு வாங்காம பின்னால நின்று பார்த்துட்டு இருக்காளே அந்த பைரவி, அவ கிடைச்சிட்டாளா இப்போ? என்ன இருந்தாலும் நான் லோக்கல் தானே. அமெரிக்கா அமெரிக்கா தான். கவிதா கத்த தொடங்க முதலில் அதிர்ந்தவன் ஆனந்த் தான். கவிதா, என்ன பேச்சு இது என கண்டிக்க தொடங்க அஜயும் அதுவரை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன், மிஸ் கவிதா, கண்ட்ரோல் யுவர் டங். என்னோட ஃப்ரெண்டை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று கர்ஜித்தவன், ஆனந்த் ப்ளீஸ், உன் தங்கைய முதலில் இங்கிருந்து அழைத்து போ. அவ எதையாவது பேசி தன்னையே கேவலப்படுத்துறதுக்கு முன்னால் இங்க இருந்து அழைச்சிட்டு போ. அதுதான் எல்லோருக்கும் நல்லது. ஏன், என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? காதலிச்ச பிள்ளையாண்டவன் இப்போ அவ வேணாம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை எங்க கவி சொல்றாப்ல இந்த பையன் அந்த பொண்ணுக்காக என் பொண்ண வேணான்னு சொல்றானா? இதுல என்னை பத்தி வேற குத்தம் சொல்றான். நன்னா இருக்கு நியாயம். பத்மா கத்த தொடங்க அதற்குள் நிலைமையை சரியாக புரிந்து கொண்ட ஆனந்தின் தந்தை தன் பெண்ணையும் மனைவியையும் ஒரு பார்வையிலே அடக்கிவிட்டு, சாரி மிஸ்டர் ராமமூர்த்தி, நாங்க உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுத்துட்டோம். முதலிலேயே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணும். என் பொண்ணை நம்பி வந்த, அவ பேசினது தப்புதான். உங்க பையன் சொன்னது போல இவள் உங்க குடும்பத்துக்கு சரி வர மாட்டாள். என்ன என் மனைவிக்காகவும் பொண்ணுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவர் தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வெளியேறினார் அந்த மரியாதைப்பட்ட மனுஷர். ஆனந்த் சாரி என்று பொதுவாக சொல்லிவிட்டு வசந்திடம் மீண்டும் தன் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு பிறகு சந்திக்கலாம் என்றவன் பைரவியிடம் கண்களாலேயே மன்னிப்பை யாசித்தபடி தன் குடும்பத்தினரிடம் வெளியேறினான். ஆரம்பிச்சேன், உன்னை என்னவோன்னு நினைச்சேன் நான். எப்படிடா காதல் ஊதல் இந்த கன்றாவியெல்லாம் நான் மாத்து? இதெல்லாம் சரிப்படுமா? உனக்கு கூட பிறந்த அக்கா இத்தனை வயசாகியும் கல்யாணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறா. நீ என்னடா வென்றால் படிக்கிற காலத்திலே காதலிக்க தொடர்ந்திருந்திருக்க. நான் இத கொஞ்சம் கூட உன்கிட்ட எதிர்பார்க்கவில்லடா. சாரிப்பா, ஏதோ வயசு கோளாறு. நான் மாட்டேன்டேனோ இப்படி காதல்ல தெரியல. நான் அவகிட்ட சொன்னது போல இதெல்லாம் எப்ப வேணா யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா இந்த காதல் எனக்கு வந்த சமயம் சரியில்லை, வாச்ச நபரும் சரியில்லை. ப்ளீஸ், இதை பற்றி இனி பேச வேண்டாம். இந்த மாதிரி இனி நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இனிமே என்னோட நோக்கம் எல்லாம் எப்படி என் ட்ரைனிங்கை நல்லபடியா முடிச்சு கலெக்டர் போஸ்ட்ல உட்கார்றது தான் என்று வசந்த் தழுத்தழுத்த குரலில் தலையே குனிய, சரி போறது விடுங்கண்ணா. ஏதோ தெரியாதனமா இப்படி நம்ம குழந்தை காதல மாட்டின்றான் பாருங்க, எப்படி தலை குனிஞ்சுட்டு வெக்கி நிக்கிறான். இதோட பேச்ச விடுங்கோ என சாரதா தன் அருமை பிள்ளைக்கு பரிந்து கொண்டு வர ராமமூர்த்தி ருத்ரமூர்த்தி ஆனார். சாரதா, நீ கொஞ்சம் வாய முடிக்கிறியா? நடுவில் வந்து குறுக்கிடாத. இப்படி நீ அவனை எதிர்கடத்தாலும் ஒரே பையன்னு செல்லம் கொடுத்து குட்டி சுவராக்காத. எனக்கும் தெரியும் தோளுக்கு மேல வளர்ந்த பையன்கிட்ட எப்படி நடக்கணும்னு என்று தன் பார்வையாலே அதட்டியவர், ஏன்பா வசந்த், நீ இவ்வளவு தூரம் இத வளர விட்டு இருக்க வேண்டாமே? காதலிச்ச சரி, அப்போ காதலிச்சவன் அதுலயே நின்னு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிருக்கலாமே. ஒன்னு பெத்தவா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா தைரியமா எதிர்த்து நிக்கணும். நீ ரெண்டு வகையும் இல்ல. என்னவோ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்னு நிக்கிற. உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்ட போச்சா? ஏன் ஒரு பொண்ணை காதலிக்கிற துணிவு இருக்கிறவன் முதல்லயே தெரிஞ்சுண்டு இருந்திருக்கணும் அவ எப்படிப்பட்டவ என்று. என்னவோ பழகி பார்த்தேன். அவளோட குணம் எனக்கு பிடிக்கல. அவ செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? நீ இப்படி ஒரு தலைப்பட்சமா முடிவு எடுத்துக்கிறியே, இது சுயநலம் இல்லையா? நாம என்ன வெளிநாட்டு கலாச்சாரத்தையா இங்க ஃபாலோ பண்றோம்? நம்ம நாட்டு வளர்ப்பு முறைக்கு இதெல்லாம் சரியா வருமா என்ன? நீ செஞ்சது தப்பு வசந்த். என்ன படிச்சு என்ன பெரிய உத்தியோகத்துக்கு போனா என்ன? ஆம்பளை புத்திய நீயும் காமிச்சிட்டியே. ஒரே நிமிஷத்துல நீ அந்த பொண்ணோட நடவடிக்கை பிடிக்கலன்னு சொல்லிட்ட. சரி, உனக்கு என்ன? நீ ஆண். அந்த பொண்ணுக்கு தானே மொத்த அவமானமும். இதுல அவ ஆத்துல வேற இத்தனை நாள் உத்தியோகம் வர பார்த்துருக்க.
அந்த பொண்ணு கேட்டதுல என்ன தப்பு? நீயே சொல்லு. ஒருவேளை நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ இந்த பொண்ணு பைரவிய உள் மனசுல நினைச்சுண்டு அவளை ஒதுக்குறியா என்ன? இதுல 2 பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டு இருக்கு. எனக்கே இந்த பொண்ணு பைரவி எதிரிலேயே கேட்க கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு போனா அந்த கவிதா இவள காரணமா சொல்லி நீ அவளை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீயும் அதுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை என ராமமூர்த்தி கேட்க, பதறிய சாரதா, ஏன்னா என்ன பேசுறல் நீங்கோ? நீ சும்மா இரு சாரு என்று அவளை அடக்கியவர், வசந்த், நீ சொல்லு. பேச்சுன்னு வந்தாச்சு. நீ ஏற்கனவே ஒருத்திய காதலிச்சேன்னு சொல்லிட்டு இப்ப அவளை மறந்துட்ட. நான் உன்னை நம்புறேன். உன் மேல தப்பே இல்ல. நீ காதலிச்ச வா தப்பா போயிட்டா. அடுத்த வீட்டு பொண்ணை பற்றி நாம் பேச வேண்டாம். அவளை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு நன்னா இருக்கட்டும். அதை விடு. இப்ப சொல்லு, நீ இந்த பெண் பைரவியை விரும்புறியா என்ன? அம்மாடி பைரவி, இப்படி நான் உன் எதிரிலேயே பேசுறதுக்கு என்னை மன்னிச்சுக்கோமா. உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி இங்க அனுப்பி வச்சிருக்கார். நீ எங்க ஆத்து மனுஷி ஆயிட்ட. உன்னை ஒருத்தர் ஒரு வார்த்தை தேவையில்லாம பேசினாலும் அது உன்னை பாதிக்கும். இப்போ பேச்சு உன்னை என் பையனோட இணைச்சி அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டா. அதான் இப்படி கேட்க வேண்டியதா போச்சு என்றவர், டே வசந்த், இப்ப சொல்லு. நீ இந்த பொண்ணு பைரவி காதலிக்கிறியா என்ன? அப்படின்னா இப்பவே சொல்லு. அவளுக்கு இதில் இஷ்டம் இருந்தால் நானே அவாத்துல பேசுறேன் என்று நேரடியாக ராமமூர்த்தி கேட்க, பைரவி இந்த பேச்சை கேட்டு அதிர்ந்து விட்டாள். ஐயோ மாமா, நீங்க என்ன பேசுறேன் என்றபடி சாரதா மாமியை பார்க்க, அஜயும், சார், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சாரதாவோ, ஈஸ்வரா, இது என்ன சோதனை? வரலாமா? இதை கேட்டும் நான் உயிரோட வேற இந்த மனுஷன் வாயால இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணுமா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த சோதனையை கொடுக்கணுமா? தாயே, இத்தனை நாள என்னை காத்தது இப்படி ஒரேடியா என்னை எடுத்துட்டு போறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வாயை திறந்தால் அதனாலேயே எத்தனை பேர் பாதிக்கப்படுவா என மனதுக்குள் புலம்பியபடி எப்படியாவது அவரை தடுக்க நினைத்து, என்ன பேசுறீங்கன்னா நீங்க? அது எப்படி சாத்தியமாகும் என சாரதா மெல்ல முணங்க, அதற்குள் வசந்தே, அப்பா, என்ன இது? நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டே போறேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஏதோ தெரியாதனமா காதலிச்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கொள்கிறேன். நீங்க நினைக்கிறது மாதிரி நான் பெருசா தப்பு செய்யல. அந்த பெண் கவிதா என்னை அப்படி ஒன்னும் உயிரா காதலிக்கவும் இல்லை. நான் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். அவளுக்கு நான் ஜஸ்ட் பாஸ்ட் டைம் தான். இத்தனை நேரம் அவன் ஆத்துல அவளுக்கு டாக்டரோட நிச்சயமே பண்ணி இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இனி அவளை பத்தி நாம பேச வேண்டாம் ப்ளீஸ். அவ போகும்போது வேணும்னே என் பேர்ல பழி போட்டுட்டு போயிருக்கா. அவ ஈகோவை நான் ஹட் பண்ணிட்டேன்னு தேவையில்லாம பைரவி இழுத்து என்னோட சம்மந்தம் பண்ணியிருக்கா. பைரவி என்னோட நல்ல ஃப்ரெண்ட், என் உடன்பிறவா தங்கை. அவ எனக்கு மகி மாதிரி சிஸ்டர் தான். எனக்கு எத்தனையோ விஷயத்துல அவர் ஹெல்ப் செஞ்சிருக்கா. நான் அவளுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். என்னோட நினைப்பெல்லாம் இனிமே என் உத்தியோகம் மட்டும்தான் என வசந்த் பேசி முடித்தான். அம்மாடி, இந்த பையன் என் வயிற்றுல இப்பதான் பாலை வாத்தான் என நிம்மதி பெருமூச்சு விட்டார் சாரதா. பைரவிக்கும் அஜய்க்குமே சற்று நிம்மதியாக இருந்தது. ஏன்பா, உனக்கு பைரவிய பிடிக்கலையா? பேச்சுன்னு வந்தாச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன குறை? நீ ஏன் யோசிக்கிற? அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. பைரவி என்னோட இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. எனக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அவ இந்த ஆத்து மாட்டு பொண்ணா வரக்கூடாதா என்ன? உங்க அக்காங்களுக்கும் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன? நீ சரின்னு சொன்னா நான் அவ ஆத்துல பேசி பார்க்கட்டுமா? ஏமா பைரவி, நீ என்ன சொல்ற? உனக்கு என் பையன் வசந்த பிடிச்சிருக்கா என நேரடியாகவே ராமமூர்த்தி பைரவியை கேட்க, இப்ப கூட நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? என்ன இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்களேன். கண்களால் யாசித்த தன் மகள் பைரவியை பார்த்தவர், ஒரு நிமிடம் முன் நெஞ்சில் பாலை வார்த்தவர் இப்பொழுது தலையில் இடியை இறக்க, இதற்கு மேல் சும்மா இருந்தால்
10 மாதம் சுமந்து பெற்றதற்கு அர்த்தமே இல்லை. ஒரு தாயாய் இனி என் மகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். போதும், இனி என் மகளை தவிக்க விடட்டது என நினைத்த சாரதா பைரவியை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டு, எப்படி முடியும்? இது சாத்தியமே இல்லை. பைரவி என்னோட மகள்தான். அதானே நானும் சொல்றேன். பைரவிய நீ பொண்ணா பாத்துக்கிற. ஏன் அந்த பொண்ணு நம்ம ஆத்து மாட்டு பொண்ணா வரக்கூடாது? புரியாமல் ராமமூர்த்தி கேட்க, ஐயோ, எப்படி முடியும்? அவள் எப்பொழுதும் என்னோட பெண் மட்டும்தான். பைரவி நான் 10 மாதம் என் வயிற்றில் சுமந்து நானே பெற்ற என் பெண். சாரதா பைரவியை உச்சி முகந்து கட்டி அணைத்து அழ துவங்க, அம்மா, நான் உங்களை அப்படி கூப்பிடலாமா என பைரவியும் கண்ணீர் வடிக்க, அங்கே தாயும் மகளுக்குமான ஒரு புது சங்கமம் தோன்றியது. அஜய் அவர்களை கண்டு தன் கண்களில் தோன்றிய கண்ணீரை துடைக்க மறந்து அவர்களை பார்த்தபடி இருக்க, ராமமூர்த்தியும் அவர்களை பார்த்து புரியாமல், என்ன இது புது குழப்பம் என பார்க்க, வசந்தும் மகதியும் புரியாமல் தங்கள் அன்னையை பார்க்க, அஜய்தான் முதலில் சுதாரித்தான். ஆம், அத்தை சொல்வது நிஜம்தான். பைரவி உண்மையிலேயே சாரதா அத்தைக்கும் அத்திம்பேருக்கும் பிறந்தவள்தான் என்றான். என்னப்பா சொல்ற? சாரதா, என்னடி இங்க என்ன நடக்கிறது? பைரவி, அஜய் சொல்றாப்ல நம்ம பொண்ணா? அப்போ வசந்த் என நிறுத்த, ஏற்கனவே கொஞ்சம் விஷயம் பைரவி மூலம் அறிந்திருந்த மகதி அஜயை பார்க்க, நீ நினைப்பது சரிதான் என அவன் தலையாட்டினான். பழைய நினைவுகளில் சாரதா பாட்டு பாடிக்கொண்டிருந்த சிந்து பைரவி குலைந்து வந்தது சாரதாவின் குரலில். நல்ல நிறத்தில் அழகே உருவாக ஏதோ மயிலை கற்பகாம்பலே இறங்கி வந்து அமர்ந்திருந்த மாதிரி ஒரு தேஜஸ். நிறைமாத கர்ப்பம், 8 மாதம் முடியும் தருணம். சாரதாவுக்கு இது 4ஆம் பிரசவம். முதல் 3 பெண்கள் ரஞ்சினி, கல்யாணி, மகதி என்று. இதில் மகதிக்கு 3 வயது பூரணமாகும் முன்பே இதோ வயிற்றில் 4ஆவது வந்துவிட்டது. அவளும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாள் இந்த கர்ப்பத்தை கலைக்க. ராமமூர்த்தி ஒத்துக்கொள்ளவே இல்லை. பகவான் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை முன்னிட்டு இந்த வரப்பிரசாதத்தை கொடுத்திருக்கிறான். அதை கலைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நானும் கூட 3ம் பொன்னாகி போனதே. இனிமேல் நமக்கு குழந்தை வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் எப்படியோ இது தங்கிவிட்டது. பிறக்க வேண்டும் என்று விதி இருக்கும்போது யார் அதை தடுப்பது என்று கூறி முடித்து விட்டார். ஏண்டி சாரதா, ஏதாவது நல்ல ஆண் ராகத்தில் பாட்டு பாடுவது தானே? அப்பவாது நோக்கு பிள்ளை பிறக்காதான்னு பாக்குறேன் என்று நிஷ்டூரமாய் வந்த குரலில் தன் மௌனத்தை கலைத்தவள் தம்புராவை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நெஞ்சம் துடிக்க பயத்துடன் தன் மாமியார் ராஜத்தை ஏறிட்டு பார்த்தவள் மெல்ல வலக்கையை ஊன்றி எழுந்து நிற்க முயற்சித்தாள். அம்மா என்று ஓடி வந்தார்கள் ரஞ்சினியும் கல்யாணியும். அவர்கள் பின்னே அழகிய முயல் குட்டி போல் மகதி மெல்ல தளிர் நடையிட்டு வர கண்டவள் மகதியை அணைத்து கொண்டு, செல்லக்குட்டி, என்னம்மா வேணும்? பாப்பாக்கு தொப்ப பசிக்கிறதா? மம்மு தரட்டா என்று கேட்டவளை பார்த்த மூத்த பெண்கள், அம்மா, எப்பவும் பாப்பாக்கு தான் முதல்ல தருவியா? நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு முறுக்கு தட்டையும் பண்ணித்தானே என்று புகார் படித்தாள் 10 வயது ரஞ்சினி. இல்லடா, நிச்சயம் உனக்கு பண்ணித்தரேன். அப்பா கிட்ட சொல்லி சாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் என்று அவள் முடிக்கும் முன்னவே அவள் மீது பாயத் தொடங்கினாள் ராஜம். இப்போ என்ன விசேஷம் வச்சு கிடக்கு? இங்க பட்சணம் பண்ணி அதுளி பண்ண. என் பிள்ளை ஏதோ சம்பாதிக்கிறான், அதையும் இப்படி தின்பண்டத்திலேயே கரியாக்கு. இதுல இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை நமக்கு வாழ பிசாத்து பணம் நீ தான் சம்பாதிக்கிற, கட்டுப்படியாகுமா? நாளைக்கு கல்யாணம் காத்தின்னு இதோ நீ பெத்து போட்டிருக்கிய பொன்ராசிகள் 3, அதுங்களுக்கு செய்ய சேர்க்க வேண்டாமா என்று வார்த்தைகளை துப்பினாள். ஏமா அப்படி சொல்றேன்? குழந்தை ஆசையா கேட்கிறது என்று இழுத்த சாரதாவை ஆத்திரத்துடன் முறைத்த ராஜம்,
நன்னா பதிலுக்கு பதில் பேசு. ஆனா காரியத்துல கோட்டை விட்டுடு. மூணும் பொண்ணு. இந்த லட்சணத்துல நாலாவது வேற. யார் பார்த்துப்பா? சாமத்தை கிட்டவ. நானும் தான் பெத்தேன். நறுக்குன்னு பேர் சொல்றாப்ல ஒரு பிள்ளை. தலைச்சன பிள்ளை. வந்த வழி அப்படி. எங்க ஆத்துல எல்லோருக்கும் முதல் பிள்ளை குழந்தைதான் தெரியுமோ என்று பீற்றத் தொடங்கினாள். ரஞ்சு, நீ போ, பாப்பாக்கு சாக்லேட் எடுத்து கொடு என்று 3 பேரையும் அனுப்பி வைத்துவிட்டு, ஏம்மா, எங்க ஆத்துலயும் அண்ணாதான் முதல்ல என்று சாரதா முடிக்கும் முன்னரே, ஆஹா, நல்ல அண்ணா நோக்கு. அதான் வெள்ளைக்காரியை இழுத்துண்டு ஓடிட்டானே